எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அஸ்விதா. நான் திருநெல்வேலியில வந்து சிந்துபுந்தரை ஜங்ஷன் பக்கத்துல வசிச்சுட்டு இருக்கேன். நான் இங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான். ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜ்ல நல்லூர்ல வந்து ஆலங்குளம்ல பிபிஏ படிச்சிருக்கேன். நான் வந்து கடந்த 15 ஆண்டுகளா சமூக பணியில ஈடுபட்டு இருக்கேன். போதிட்ரி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமாகவும் பல்வேறு அமைப்புகள் மூலமா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், வேர்ல்ட் பேங்க், இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் மூலமா சமூக சேவை பண்ணிட்டு இருந்தேன். கடந்த ஆகஸ்ட்ல இருந்து நான் வந்து தாவைக்கால இணைஞ்சு மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா 2 பேரும் பீடி சுத்துற குடும்பம். நானும் பீடி சுத்தி தான் படிச்சு வளர்ந்தேன். சோ அதனால சின்ன வயசுல இருந்தே சமூகத்திற்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு ஆசை என்ன இருந்துச்சுன்னா, உலகத்திலேயே மிக திறமை என்ன சொல்றது நம்பர் 1 காலேஜ்ல எப்படி படிப்பு இருக்கும் அப்படிங்கிறதும். சோ கடந்த லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து ஹார்வர்ட் கெனடி ஸ்கூல், உலகத்திலே தலை சிறந்த பல்கலைக்கழகமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு முடிச்சிருக்கேன். சோ நான் வந்து சொன்ன மாதிரி கடந்த 15 வருஷமா சமூக பணிகள்ல தான் ஈடுபட்டு இருக்கேன். முதல்ல டியூஷன் சென்டர்ல ஆரம்பிச்சதுல இருந்து, போதிட்ரி நிறுவனம் நடத்தினதுல இருந்து, வேர்ல்ட் பேங்க்ல பணிபுரிஞ்சதுல இருந்து, பெண் கலெக்டிவ் போன்ற சமூக அமைப்புகளோட வேலை செஞ்சதுல இருந்து நிறைய பண்ணதுக்கு அப்புறம் கோவிட் அந்த டைமுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஐபாக் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா, பாலிடிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபீல்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சர்வீஸ் உண்மையிலேயே நம்ம வந்து சமூகத்திற்கு பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, ஒரு பாலிடிக்ஸ் வந்து அதுக்கான ஒரு களமா நான் நினைக்கிறேன். அதனாலதான் பாலிடிக்ஸ்ல இணைஞ்சு நான் வந்து செயல்படணும்னு நினைச்சேன். நான் வந்து அரசியல் கட்சியில வந்து சேரணும் அப்படின்னு முடிவெடுக்கல, இல்ல அரசியலே கலந்துக்கணும்னு முடிவெடுக்கல. தமிழகத்துல உள்ள அத்தனை கட்சிகளையும் பத்தி நான் வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணேன். அப்போ எனக்கு வந்து தாவேக்கா வந்து என்னை போன்ற பெண்களுக்கு வந்து ஒரு சரியான கட்சி அப்படின்னு தோணுச்சு. முதலா என்ன அப்படின்னா, முதல் நாள்ல இருந்து தாவேக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசியல் அவங்களோட ஐகான்ஸ் 5 ஐகான்ஸ் சூஸ் பண்ணலையே வந்து 2 ஐகான்ஸ் வந்து பெண் தலைவர்களை வச்சிருக்காங்க. அஞ்சலை அம்மாளையும் வீரமங்கை வேலுநாச்சியும் வச்சிருந்தாங்க. சோ இதுவே வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பெண்களை முன்னிலைப்படுத்திய ஒரு அரசியலா தோணுச்சு. கடந்த 2 வருஷமா தாவேக்காவோட அத்தனை பிரஸ் ரிலீஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த வன்கொடுமை நடக்கச்சுல முதல்ல வந்து அதுக்கு லெட்டர் எழுதினவர் வந்து தளபதி விஜய் தான். சோ இப்படி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் ஃபார் செக்ஷுவல் வயலன்ஸ், இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கான சேஃப்டி அப்படின்னு வரச்சிலேயே வந்து நேத்து கூட வந்து அதுதான் சொல்லியிருந்தாரு. சோ பெண்களுக்கான ஒரு சரியான கட்சியா தாவேக்கா இருக்கிறத நான் வந்து உணர்ந்தேன். அதுதான் என்னோட என்ன சொல்றது, அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நான் தாவேக்கா வந்து சூஸ் பண்றதுக்கு. இப்போ வந்து எல்லா துறைகள் மாதிரியும் அரசியலும் வந்து ஒரு ஆணாதிக்க இல்லைன்னா ஆண்கள் மட்டுமே அதிகமா உள்ள ஒரு துறையா தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்மளோட என்ன சொல்றது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவையில இன்னைக்கும் வந்து 234ல 12 பெண்கள் தான் இருக்கு, 5% தான் இருக்கு. நம்ம பாராளுமன்றத்தை எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் வந்து 15%. சோ இப்படி காலமாக எத்தனையோ வருஷங்கள் ஆகியும் இந்த இடத்துல அரசியல்ல மட்டும் பெண்கள் வந்து இன்னும் பிரதிநிதித்துவம் பெறல, இன்னும் அவங்க ஈக்குவலா இல்ல. சோ டெஃபினட்டா வந்து நம்ம ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ள வரையில எல்லாருமே நம்மள வந்து ஓகே நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான், நம்மள உடனே அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க. சோ டெஃபினட்டா வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து நம்ம சொல்ல போனா ஆன்லைன்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஹராஸ்மெண்ட் வந்து பெண் அரசியல் தலைவர்களுக்கு நடக்குது. என்ன சொல்றது, அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன். சோ பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய பெண்களை வந்து என்னோட 100 நாள் பயணத்துல சந்திச்சேன். திருநெல்வேலி தொகுதியில் உள்ள 60க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் இங்க உள்ள நகர்ப்புறங்களையும் நான் வந்து நிறைய மக்களை சந்திச்சேன். அதுல முக்கியமா சந்திச்சது வந்து பெண்கள் தான். அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு விமன், அதாவது வந்து வயசான பெண்களை பாத்தீங்கன்னா அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனை, நிறைய பெண்கள் தனியா வாழ்றாங்க. எனக்கே அவங்களை பாக்கச்சுல அவங்களுக்கு யாரு வந்து ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே யாரு வாங்கி கொடுப்பா, அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை எப்படி பண்ணுவாங்க. சோ இவங்க எல்லாம் இந்த பெண்கள் ஒரு பக்கமா. ரெண்டாவது வந்து இப்ப 40ல இருந்து 60 வயசுல உள்ள பெண்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. 100 நாள் வேலை இருந்தாலும் அதுல வந்து அவங்க வயதின் காரணமாகவும் சூப்பர்வைசர் வரல, அது வரல, இது வரல சொல்லி அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. சிப்காட்ல கூட 35 வயதுக்கு மேல இருந்தா ஒரு பெண்களை வந்து அங்க வேலைக்கு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வேலை பிரச்சனைகள் நிறையவே இருக்கு. இன்னும் நம்ம இளைய பெண்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எப்படி ஃபேமிலி சப்போர்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இல்ல. ஊருக்குள்ளேயே வந்து அவங்க எந்த விதமான தொழிலும் பண்ண முடியல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்ன சொல்றது வகுப்பு பெண்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கு. பொதுவா தென் மாவட்டங்கள்ல நம்ம என்ன சொல்றோம், சாதிய பிரச்சனைகளும் சாதிய கொடுமைகளும் ரொம்ப அதிகமாவே இருக்கு.
அது வந்து நம்ம வந்து எதுவும் என்ன சொல்றது, இல்ல யார்கிட்ட கேட்டாலும் அதை சொல்லுவாங்க. எக்ஸப்ட் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர் மட்டும்தான் சாதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. மத்தபடி பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அதிகமா சாதி பிரச்சனைகள் இருக்கு. ஸ்கூல்ல இருந்து சாதி கயிறுகள் வந்து கட்டுறது வந்து நீக்கப்பட்டிருந்தாலும், காலேஜ்ல நீக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் வந்து அது மாணவர்கள் மத்தியில ரொம்ப அதிகமாவே இருக்கு. இன்னும் ஆணவ கொலைகளும் ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதுக்குதான் தாவேகா வந்து அதுக்கான குரல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸா. சோ டெஃபினட்டா சாதிய பிரச்சனைகள் இருக்கு. நான் பொதுவா என்னோட 100 நாள் பயணத்துல நான் சந்திச்ச மிகப்பெரிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லா கிராமங்களையும் ஒருத்தர் ஒரு சமூகத்தினரையும் இன்னொரு சமூகத்தினரும் சேர்ந்திருக்கு. சோ இதுல வந்து நம்ம விசிபிளாவே சில மாற்றங்களை பார்க்க முடியும். இவங்களுக்கு எவ்வளவு டெவலப்மெண்ட் வந்திருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. பொதுவா வந்து இந்த பகுதிகளை வந்து காலனிகள் சொல்றாங்க. அந்த காலனிகளுக்கு வந்து அதுவும் இலவச பட்டா கொடுத்த காலனிகள்னா அங்க எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாம ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. பொதுவா நம்ம பெண் வாக்காளர்கள் வந்து இன்னைக்கு வந்து முன்ன மாதிரி இல்ல. முதல்ல வந்து சுதந்திர இந்தியாவில வந்து கிடைச்சப்போ அவங்க பேரை கூட சொல்ல வந்து இது பண்ணாங்க, பிரபு ஒய்ஃப் அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து என்னன்னா அந்த காலம் வந்து கண்டிப்பா மாறி இருக்கு. பெண்கள் சுயமா சிந்திச்சு ஓட்டு போடுறாங்க. சோ அவங்களுக்கு எந்த கட்சி வந்து என்ன விதமான என்ன சொல்றது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு யாரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறா இதை பார்த்துதான் வந்து பெண்கள் ஓட்டு போடுறா. நாம இன்னும் நிறைய பணிகள் அதுல செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய பெண்கள் கிட்ட பேசணும். இன்னும் அவங்களுக்கு அந்த ஓட்டிங் ஏஜென்சியை வந்து நம்ம கண்டிப்பா பெற்றுத்தரணும். யுக்தி அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் எதுவும் இல்ல. எல்லா வாக்காளர்களும் நம்ம எப்படி சந்திக்கிறோமோ அப்படிதான். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண் பாதுகாப்பை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நம்ம சொல்றாங்க. இதை வந்து நான் ஆக்சுவலி எனக்கு வந்து நான் என்ன சொல்றது களத்துக்கு போறதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய பிரச்சனையா மக்கள் சொல்லுவாங்க. எனக்கு அது ப்ராப்ளமா இருந்துச்சு. பட் ஆனா மக்கள் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனா எல்லா இடங்கள்லயுமே டாஸ்மாக் பத்தி நிறைய பெண்கள் பேசினாங்க, போதைப் பொருட்களை பத்தி பேசினாங்க, விமன் சேஃப்டி பத்தி ரொம்ப அதிகமாவே பெண்கள் பேசினாங்க. அதை வந்து சரி செய்யற ஒரு கட்சி வந்து இருந்தா டெஃபினட்டா பெண்கள் அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்தநாள் அன்று நான் வந்து ஒரு 100 நாள் பயணம் திருநெல்வேலி தொகுதியில மேற்கொண்டேன். இந்த 100 நாள் பயணத்துல வந்து கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் சென்றேன். இப்ப நான் கிராம பகுதிகள் வந்து என்னன்னா அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு 13 லிஸ்டா நான் வந்து வச்சிருக்கேன். நகர்ப்புறங்கள ஒரு 12 பிரச்சனைகளா மிகப்பெரிய பிரச்சனைகள். இப்ப நகர்ப்புறத்தை பாத்தீங்கன்னா தாமிரபரணி கழிவுநீர் பல இடங்கள்ல வந்து கலக்கப்படுது, போதைப் பொருள் அதிகமா இருக்கு, விமன் சேஃப்டி, இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் சில இருக்கு. கிராமங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. இது பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அரசியல் தலைவர்கள்ங்கிறது அப்படிங்கிறவங்க வந்து மக்களை சந்திக்கிறதே இல்லை. அந்த எலெக்ஷன் வந்தா மட்டும் உங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு மேனிபெஸ்டோ வந்து கொடுக்குறாங்க. உண்மையிலே அந்த மக்களுக்கு அதுதான் தேவையா அப்படிங்கறது யாரும் நம்ம யோசிக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து நான் அது ஒரு சரியான அரசியல் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். தளபதி விஜய் வந்து முதல்ல வந்து மக்களோடு செல்லுங்கள், மக்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க, மக்களோட இஷ்யூஸை சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னது வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அது மூலமா நான் இதை பண்ணிருக்கேன். சோ டெஃபினட்டா வந்து தேர்தல் அறிவிக்கையில இதை பொறுத்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்த்து மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கை கூட வெளியிடணும் அப்படின்னு முடிவுல இருக்கு.